வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குலத்தை தழைக்க வேண்டியும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெறவும் பெண்கள் கடைபிடிக்கும் விரதம் வரலட்சுமி விரதமாகும். வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதில் வேண்டினால் ஆதி தன தானிய வித்ய வீர கஜ சந்தான விஜய ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். மங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவமானவள். கணவன் இதயத்தில் குடியிருப்பவள். பெண்களின் துன்பத்திலிருந்து காப்பவள். பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தன்று அவள் தன்னை வழிபடும் பெண்கள் வீட்டிற்கு சென்று குடியேறுவாள். முன்பு ஒருமுறை மகத ராஜ்யம் குணதினபுரம் என்ற நகரில் சாருமதி என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் தன் கணவனையும் குடும்பத்தையும் அன்போடு கவனித்துக் கொண்டாள். அவள் மனப்பான்மையை மகாலட்சுமி கண்டு மகிழ்ந்தாள். அவளுக்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தை அணுகுமுறையை அவளுக்கு அருளினார். சாருமதியின் கனவில் வரலட்சுமி அம்மா தோன்றி வரலட்சுமி நோம்பின் சிறப்புகளையும் புனிதத்தையும் அவளுக்கு எடுத்துரைத்தாள். இவ்வாறு வரலட்சுமி நோன்பு யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் அவள் வசிப்பாள் என்று கூறினாள். மற்ற பெண்களுக்கும் இதன் தத்துவத்தை எடுத்துரைக்கும்படி அம்மன் கூறினாள். அதன்படியே அனைத்து பெண்களும் தங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர். இந்த வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிப்பார்கள். முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்ய வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன் ஒரு வாழை இலையை வைத்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன் மேல் கலசத்தை வைக்க வேண்டும். அந்த கலசத்தில் தேங்காய், மாவிலை, எலுமிச்சம்பழம் வைத்து மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து மஞ்சள் ஆடை அணிவித்து அம்மனை ஆவாகனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முழுமுதற் கடவுளான விநாயகரை மனதில் நிறுத்தி விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும். அதன் பின் லட்சுமி தேவாரம், கனகதார ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாட வேண்டும். பாடி பூஜித்து தூப தீப நீராஞ்சனையும் காட்ட வேண்டும். அதன் பின் அம்மனுக்கு பிடித்தமான அன்னம், பாயாசம், பல வகை பழங்களை வைத்து நெய்வேத்தியம் காட்ட வேண்டும். அதன் முன் அம்மன் முன் வைக்கப்பட்டிருக்கும் நோன்பு கயிறில் மஞ்சள், பூ ஆகியவற்றில் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பு முடிந்தவுடன் தாம்பூலம் வழங்குவதே சிறப்பானதாக கருதப்படுகின்றது. நம்மால் முடிந்தவரை 5 அல்லது 9 தாம்பூலங்கள் அனைவருக்கும் கொடுப்பது சிறந்ததாகும். இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் பெருகும். கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கப்பெறும். குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும். வரலட்சுமி அருளால் விரும்பிய நலன் அனைத்தும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை வளமாகும்.